என்ன தூக்கிட்டு வந்த அன்னைக்கு அப்பதான் பக்கத்துல இருக்கும் போதே உங்க கையால சோறு ஊட்டி விட்டீங்களே, ஏன் ஊட்டி விட்டீங்க? அது பசி மயக்கத்துல கிடக்குறேன்னு பாவம் இறக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கு விட்டு மாதிரி ஊட்டி விட்டேன். அது தப்பா? இன்னொரு நாள் ஏதோ தெரிஞ்சு தெரியாம அறிஞ்சு அறியாம அப்படி ஒரு மீனை பொரிச்சு வச்சேன். அதுல ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பட்டு இப்படி ஒரு மீனை என் வாழ்க்கையிலே நான் சாப்பிட்டதில்ல. இப்படி தினமும் சாப்பிட்டா உடம்பு கிண்ணன்னு இருக்கும். இந்த மதில கூட குத்தி உடைச்சுக்கலாம்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க? அது மட்டுமா, உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப குடுத்து வச்சவன் என்ன பார்த்து ஒரு மாதிரி ஏக்கமா சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க? அதெல்லாம் போட்டோம். இப்ப இப்ப எல்லார் கண்ணு முன்னாலையும் கட்டின பொண்டாட்டிய கைய பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி தர 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 தரன்னு இழுத்துட்டு போனீங்களே, ஏன் இழுத்துட்டு போனீங்க? இப்படி செய்யறதெல்லாம் செஞ்சு ஒரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு உன்னை தொட்டேனா உன்னை பார்த்தேனாங்கிறீங்களே, தொட்டா தேனாக்கும் பார்த்தா தேனாக்கும். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி அப்படியே நெஞ்சுக்குள்ள போய் தச்சிருச்சே. ஒரு பொண்ணு மனசு தாங்குமா? இத கேட்க நாது இல்லையா, நியாயம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா? ஐயோ அம்மா, ஏன் இப்படி கத்துற? இப்போ பாத்தீங்களா பாத்தீங்களா, இவர் மனசுல என்ன கட்டிக்கணும்னு ஆசை இல்லண்டா இப்படி கட்ட பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி வாடி போடிங்கிற வார்த்தை எல்லாம் வருமா? எந்த பொண்ணை பார்த்தாலும் வாதாயி போதாயின்னு கூப்பிடுற இந்த மனுஷன் என்ன மட்டும் ஏன் வாடி போடின்னு கூப்பிடணும்? அது டென்ஷன்ல வார்த்தை சொன்னா அதை பிடிச்சிக்கிட்டா நீ?